வாங்க சங்கர், உங்களை தான் எதிர்பார்த்துட்டோம். நானும் உன்னை தேடித்தான் வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு வித்யா. எங்க அண்ணன் எனக்கு போன் பண்ணாரு. அசோகன் மரணத்தை பத்தி போலீசார் புலன் விசாரணையே முடிச்சுட்டாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணு வச்சிருந்த பூச்செண்டுல ஒரு வெடிகுண்டு இருந்ததாம். அதனாலதான் அசோகனும் அந்த பொண்ணும் இறந்துட்டாங்களாம். சரி, அசோகம் கொடுத்த பொருள் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டல? ஆமா. அதுல சந்தேகம் இல்லையே? சந்தேகம் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே. இந்த சாவி குத்துல மூணாவது ஒரு சாவி இருந்தது இல்ல? உத்தியோக பத்தி போகலையே, அப்ப மூணாவது சாவி எங்கிட்ட இருக்கே, நான் திருடி அதானே? கேள்விதானே கேட்டேன். இப்ப கேள்வி அப்புறம் விசாரணை. போதும் மிஸ்டர் சங்கர், போதும். அடே அப்பா, ஒரு சின்ன கேள்வி கேட்கறதுக்குள்ள இவ்வளவு கோவமா? கொங்கு நாடு குளுமையான இடம், மலை சூழ்ந்த பிரதேசம். மலைக்கு இருக்கிற பொறுமை பெண்களுக்கு இருக்கணும், கடலுக்கு இருக்கிற கொந்தளிப்பு கூடாது. ஆத்திரத்தை தூண்டி விட்டா கோபம் வராம இருக்குமா? அடேங்கப்பா. வித்யா, உன் வாய் இதழ பார்த்துத்தான் உங்க ஊருக்கு கோவேன்னு பேர் வச்சானா? சட்டம் பேசுற வாயி சர்க்கரையாவும் பேசுதே. நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன, நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன, நடக்கும் நாடகம் என்ன? காதலாலே கால்கள் பின்ன பின்ன, காதலாலே கால்கள் பின்ன பின்ன, கனியும் காவியம் என்ன? நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன. தென்றல் காற்றில் தென்னங்கீற்று ஆட, முன்னும் பின்னும் முத்தமிட்டு பாட, உன்னை தொட்டு என்னை தொட்டு ஓட, உள்ளுக்குள்ளே எண்ணம் உன்னை தேட. பூமுத்து போலே தேன் முத்தம் ஒன்று போடச் சொன்னான். நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன, நடக்கும் நாடகம் என்ன? நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன. வெள்ளிப்பட்டு புள்ளிக்கோலம் போட, கன்னிக்கிட்டு பள்ளிக்கூடம் போக. முல்லை மொட்டு வண்ணப்பந்து ஆட, மூடும் கைகள் மெல்ல மெல்ல மூட. மூடிய கைகள் ஓடிடும் முன்பே நீ விளையாட, காதலாலே கால்கள் பின்ன பின்ன, கனியும் காவியம் என்ன? காதலாலே கால்கள் பின்ன பின்ன.
கிளப்புக்கு உன்னை தேடிக்கிட்டு வந்தானே, எதுக்காக? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? அப்ப கதையை முடிச்ச மாதிரி உங்க கதையை முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஓட்டுங்க சார், ப்ளீஸ் ஓட்டுங்க சார். அவங்க என்ன கொலை செய்ய பாக்குறாங்க. ஓட்டுங்க சார், ப்ளீஸ் ஓட்டுங்க சார். யாரம்மா நீ? யார் உன்னை துரத்திட்டு வராங்க? நான் ஒரு கிளப் டான்சர். என்ன ஒரு ரகசிய இயக்கத்தார் பயமுறுத்துறாங்க. எதுக்காக? இறந்து போன அசோகர் அடிக்கடி என் கிளப்புக்கு வருவாரு. இந்த ரகசிய இயக்கத்தை கண்டுபிடிக்க என் உதவியும் கேட்டாரு. அப்புறம் அவரும் இறந்துட்டாரு. எனக்கும் அவருக்குள்ள தொடர்பை இவங்க எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அசோகனை பத்தி முழு விவரத்தையும் சொல்லுன்னு என்ன மிரட்டி கொலை செய்ய பாக்குறாங்க சார். இந்த கொலைகாரன் கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உன் கிளப் பேரு? லவர்ஸ் கிளப். உன் பேரு? ரீட்டா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒரு கிறிஸ்டின். இத பாருங்க, நெஞ்சோட உண்மையை கட்டி வச்சிருக்கேன் சார். ரீட்டா, உன்னை நான் நம்புறேன். அவசியம் உன்னை சந்திக்கிறேன். உங்க பேரு? சங்கர். தேங்க்ஸ். திருச்சிரோடு வந்தாச்சு. உங்களை நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். நான் வரலைனாலும் என்னுடைய அசிஸ்டன்ட் ராஜு நிச்சயமா வருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேனேஜர் 12127 போடுங்க. ரிங் பண்றேன் சார். ஹலோ, நான் தான் சங்கர் பேசுறேன். நான் தான் சுஜாதா. ராமு எனக்கு இப்பதான் போன் பண்ணா. நாளை காலையில காந்தி பார்க் பக்கத்துல இருப்பானா. தேங்க்யூ, நான் அவரை சந்திக்கிறேன். ஆமா, உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே? நான் வேணும்னா அங்க வர்றேன். பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி. நான் இப்ப தூங்க போறேன். குட். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 நாள்ல எதிரிகளோட கதை முடிஞ்சிடும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். வேற வேலை எதுவும் இல்லைன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். குட் நைட் சார். நாளைக்கு அவருக்கு போறேன். இன்னைக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புறோம். துப்பாக்கியோட உள்ள வர்றதா உங்க வழக்கமா? அதனாலதான் இன்னும் நான் உயிரோட இருக்கேன். சொல்லாம ரூமுக்குள்ள வர்றதுதான் உன் வழக்கமோ? சொந்தம் இருக்கும்போது எப்படி வந்தா என்ன? தங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பயந்து இருக்கேன். பயம் உனக்கா? ஆமா, அன்னைக்கு எதிரிங்க உங்களை சுட வரும்போது நானா எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாவம், அண்ணன் கூட இறந்துட்டாரு. அடுத்தது நானாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உங்க அண்ணனை போல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா? யார் கண்டா வந்தாலும் வரலாம். சங்கர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். எப்படியாவது நாளை காலையில என் சொந்த ஊருக்கு என்ன அனுப்பிச்சிடுங்க. டோன்ட் வரி. நீ தங்கறதுக்கு நான் உனக்கு பக்கத்து ரூமை ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் சங்கர், நான் எப்படி இங்க தனியா இருப்பேன்? இங்கேதான். ஏன் பிடிக்கலையா? பயந்தவங்களுக்கு எதுக்காக காதல்? போய் என் பெட்ல படு. நீ தூங்குறதுக்கு ஒரு அருமையான மருந்து கொண்டு வர. இந்த மாத்திரையை முழுங்கிட்டு கண்ணை மூடிக்க. முடிவு நிம்மதியான தூக்கம். நான் முழுங்க சொன்னது என் கைய இல்ல, இந்த மாத்திரையை. கமான்.
செண்டோடு செண்டுகள் செண்டோடு வண்டுகள் ஒன்றாக கூட்டவா கையோடு காட்டவா நினைத்ததும் நடந்து விடும் நெருங்கினால் முடிந்து விடும் அந்த அறையினிலே ஒரு ரகசியம் அதன் நடுவினிலே ஒரு அதிசயம் அதை நீயும் பார்ப்பது அவசியம் அந்த பார்வை சுகமல்லவா அழகான பாத்திரம் நான் கேட்ட சாத்திரம் உனக்காக மாத்திரம் நடை போடு சீக்கிரம் அப்போது கேட்டது இப்போது வந்தது இப்போது தூங்கினால் எப்போது பார்ப்பது நினைத்ததும் நடந்து விடும் நெருங்கினால் முடிந்து விடும் அந்த அறையினிலே ஒரு ரகசியம் அதன் நடுவினிலே ஒரு அதிசயம் அதை நீயும் பார்ப்பது அவசியம் அந்த பார்வை சுகம் அல்லவா அந்த அறையினிலே ஒரு ரகசியம் அதன் நடுவினிலே ஒரு அதிசயம் அதை நீயும் பார்ப்பது அவசியம் அந்த பார்வை சுகம் அல்லவா